ஒரு நாள் ஒரு வெளிநாட்டவர் விஜயநகரத்திற்கு விஜயம் செய்தார். அவர் அரசர் கிருஷ்ணதேவராயரை சந்தித்து மரியாதை செலுத்த வந்தார். வணக்கம் மகாராஜா. நான் ஒரு எளிய கேள்வி வைத்திருக்கிறேன். அதற்கு பொருத்தமான பதிலை யார் வழங்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த வைர மாலையை பரிசாக வழங்குவேன். விருந்தினரே, உங்கள் கேள்வி என்ன? சபையோரை பார்த்து அந்த வெளிநாட்டவர் கேள்வியை கேட்டார். உங்கள் ராஜ்யத்தில் விலை மதிக்க முடியாதது எது? அரச பொக்கிஷம்தான். அரசரின் வைரம் பதித்த கிரீடம்தான் உயர்ந்தது. நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ராணுவம் தான் சிறந்தது. அரசரோ தெனாலிராமனை பார்த்தார். ராமா, நீ என்ன கூறுகிறாய்? மிக சிறந்தது என்றால் மக்களுக்கு கிடைக்கும் சுதந்திரம்தான் அது. சுதந்திரம்தான் அது என்று எவ்வாறு கூறுகிறாய்? அதை நீ எனக்கு நிரூபிக்க வேண்டும். சில நாட்கள் தாருங்கள், நான் கண்டிப்பாக நிரூபிக்கிறேன். அன்பரே, அதுவரை நீங்கள் எங்கள் விருந்தினராக இருக்க வேண்டும். ராமா, விருந்தினர் மாளிகை எவருக்காக தயார் செய். ராமன் அந்த விருந்தினர் தங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தான். பல வகையான ருசியான உணவுகள் பரிமாறப்பட்டன. அவரை மகிழ்விக்க பாடகர்களும் வந்தார்கள். அவருக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டது. முதல் 2 நாட்களுக்கு தனக்கு தரப்பட்ட அனைத்து சுகபோகங்களையும் அந்த விருந்தினர் நன்கு அனுபவித்தார். 3வது நாள் நதிக்கரையில் ஒரு சிறிய உலா செல்ல அவர் ஆசைப்பட்டார். ஆனால் வாசலிலேயே காவலாளியால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். ஐயா, தாங்கள் வெளியே செல்லக்கூடாது என்று உத்தரவு. இது என்னுடைய பாதுகாப்பிற்காகத்தான் இருக்கும். இங்கேயே இருப்போம். இன்னும் சில நாட்கள் கழிந்தன. அந்த வெளிநாட்டவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மீண்டும் வெளியே சுற்றி பார்க்க செல்ல முயற்சித்தார். ஆனால் மறுபடியும் காவலாளி அவரை தடுத்தார். இல்லை ஐயா, தாங்கள் செல்ல இயலாது. இப்போது அவர் ஏதோ சிறையில் அடைத்தது போல் அவர் உணர்ந்தார். தனக்கு கிடைத்த சுகபோகங்களை அவர் வெறுக்க ஆரம்பித்தார். 2 வாரங்களுக்கு பிறகு அந்த வெளிநாட்டவரை அரசர் அரசவைக்கு அழைத்தார். மகாராஜா, எப்போது வெளியே வருவோம் என்றிருந்தது. ஏன், ராமன் உங்களுக்கு வசதிகளை செய்து தரவில்லையா? ஆம், செய்து கொடுத்தார். எல்லாம் மிக பிரமாதமாக இருந்தது. ஆனால் அதை நான் அனுபவிக்க முடியவில்லை. என்ன ஆயிற்று? ஏன் ராஜ உபச்சாரங்களை அனுபவிக்கவில்லை என்று கூறுகிறீர்கள்? ஏனென்றால் விருந்தினர் மாளிகையை விட்டு என்னை ஒருமுறை கூட வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை. அரசரோ குழப்பத்தில் ஆழ்ந்தார். ராமா, இந்த விருந்தினரை கவனிக்க வேண்டியது உன் பொறுப்பல்லவா? ஆனால் தவறிவிட்டாயே. மகாராஜா, சுதந்திரமே விலை மதிப்பில்லாதது என்று நிரூபிக்கவே நான் இதை செய்தேன். அவருக்கு அனைத்து ராஜ உபச்சாரங்களும் கிடைத்தன. ஆனால் சுதந்திரம் இல்லாததால் அதை எதையும் அவர் அனுபவிக்கவில்லை. உனது கருத்தை நிரூபித்து விட்டாய் ராமன். இதோ வைரமாலை. இந்த பரிசு உனக்கே பொருந்தும். ஒரு ஊரில் ஒரு அரண்மனை இருந்தது. ஆனா அந்த அரண்மனையில ஒரு வித்தியாசமான விஷயமும் இருந்தது. அது என்னன்னா, ஒரு குரங்கும் அந்த அரசவையில இருந்தது. அந்த குரங்கு அரசனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனாக இருந்தது. அதனால அந்த குரங்கு எப்பவும் அரசருக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும். அரசருக்கும் அந்த குரங்கு மேல அலாதி பிரியம். ஒரு நாள் அரசவை தோட்டத்துல அரசரும் அந்த குரங்கும் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பாம்பு அரசருக்கு பக்கத்துல இருக்கிறது அந்த குரங்கு பார்த்துச்சு. எப்படியோ அரசரை அந்த குரங்கு பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்திடுச்சு. அரசர் உடனே மனமகிழ்ந்து போயிட்டாரு. குரங்க தட்டி கொடுத்து அதோட கைய பிடிச்சு அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு தோட்டத்துல ஒரு பாம்பு கிட்ட இருந்து இந்த குரங்கு தான் என்னை காப்பாத்துச்சு. அதனால என்னையிலிருந்து என்னோட மெய்காப்பாளனா இந்த குரங்க நான் நியமிக்கிறேன். ஆனா அரசே, ஒரு குரங்கு எப்படி உங்க உயிரை காப்பாத்த முடியும்? மறுபடியும் நீங்க இத கவனமா யோசிச்சு பார்க்கணும். பேரரசே, இதனால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வந்து சேரும். மறுபடியும் கொஞ்சம் யோசிங்க. இவன் ரொம்ப கவனமாவும் துடிப்போடவும் இருக்கான். அது மட்டும் இல்ல, என்னையும் நல்லாவே பாத்துக்கிறான். அதனால தான் என்னுடைய மெய்காப்பாளனா இவனை நான் நியமிக்கிறேன். கவலைப்படாதீங்க, என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அரசர் தன்னோட படுக்கையில படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு தேனி அங்க இருக்கிற ஜன்னல் வழியா உள்ள வந்தது. அது குரங்கு காது கிட்ட போய் ரொயின்னு ரீங்காரம் பண்ணுச்சு. என்னப்பா, நல்ல சொகுசு வாழ்க்கையா? வாழ்வுதான் உனக்கு. அப்படியே அந்த தேனி அரசரோட தலைய சுத்தி பறந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த குரங்கு அதை விரட்ட முயற்சி பண்ணுச்சு.
ஆனா அதோட முயற்சி எல்லாம் வீணா போச்சு. இந்த தடவை அந்த தேனி நேரா போய் அரசரோட மூக்குல உட்காந்துக்குச்சு. தேனி, உனக்கு என்ன தைரியம்? என்னோட அரசர் மூக்கிலேயே போய் உட்கார்ந்துக்கிட்டியா? உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன். அட கடவுளே, அரசே சீக்கிரமா எழுந்துறீங்க. உடனே அரசரும் கண்ணை திறந்து பார்த்தாரு. குரங்கு அவரை நோக்கி கத்திய குறி வச்சு நின்னுட்டு இருந்தது. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, உங்க மூக்குல அந்த தேனிய விரட்டுறதுக்கு இந்த வாளையா நீ பயன்படுத்த பார்த்த? கொஞ்சம் அசந்திருந்தா என் உயிரெல்லாம் போயிருக்கும். நன்றி மந்திரி, நீங்க மட்டும் சரியான நேரத்துல அங்க வந்திருக்கலன்னா இந்த குரங்கால என் உயிரே போயிருக்கும். என்னுடைய மெய்காப்பாளனா இந்த குரங்க நியமிச்சது பெரிய தவறு. ஆனா என் நண்பனா இந்த குரங்கு என் கூடவே இருக்கலாம். ஆனா காவல் காக்கிறதுக்கு இது தகுதியானது இல்லை. ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் அரண்மனை தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அக்பர் ஒரு கேள்வி கேட்டார். இந்து கடவுள்கள் எல்லாம் ஏன் வினோதமாக இருக்கிறார்கள்? நமது அரசர் இந்து மதத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் ஒன்றாக மதிப்பவர். பிறகு ஏன் இவ்வாறு அவர் கேள்வி கேட்கிறார்? இதுவும் ஒரு சோதனைதான் என்று நான் நினைக்கிறேன். பகவான் கிருஷ்ணரே அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம். அவருக்கென்று சேவகர்கள் யாரும் இல்லையா? பீர்பல் அதற்கு எதுவும் பதில் கூறவில்லை. ஒவ்வொரு முறையும் பக்தன் வேண்டும் போதும் அவரே நேரில் வந்து பக்தர்களின் குறைகளை தீர்க்கிறார். அவர் ஏன் மற்றவர்களை அதற்காக அனுப்பக்கூடாது? கண்டிப்பாக அவர் அப்படியும் செய்யலாம் அரசே. ஆனால் பீர்பல் ஒரு திட்டம் வைத்திருந்தார். சாயங்கால வேளையில் அரண்மனை தோட்டத்திற்கு அருகே இருக்கும் நதியோரம் இருவரும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அதோ பார் பீர்பல், இளவரசர் குரமை அவருடைய பாதுகாவலர் கொண்டு வருகிறார். திடீரென அந்த பாதுகாவலரின் கால் தவற அக்பரின் பேரன் நதியில் விழுவதை அவர் பார்க்கிறார். உடனே தனது பேரனை காப்பாற்ற அரசர் அக்பரே தண்ணீரில் குதிக்கிறார். இது இளவரசர் குரம் இல்லை, அவரை போன்ற ஒரு பொம்மை. அக்பர் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தவுடன் பீர்பல் பேச ஆரம்பித்தார். பேரரசே, தங்களுக்கு சேவகம் செய்ய நிறைய பேர் இருந்தும் உங்கள் பேரனை காப்பாற்ற நீங்களே ஏன் தண்ணியில் குதிக்க வேண்டும்? என் பேரன் எனக்கு மிக முக்கியம். அவன் மேல் பாசம் அதிகம். அவனுக்கு ஒரு துன்பம் என்றால் அதனை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதே போல்தான் அரசரே, பகவான் கிருஷ்ணர் பக்தர்களை மிகவும் நேசிக்கிறார். மக்களின் சிக்கலை தீர்க்க அவரே வருகிறார். அக்பர் அதை கேட்டு புன்னகைத்தார். உன் கருத்தை நான் புரிந்து கொண்டேன். இவை அனைத்தும் பீர்பலின் திட்டமேயாகும். இளவரசர் குரமை போல் ஒரு தத்ரூபமான மெழுகு பொம்மையை செய்து காவலரை தண்ணீரில் விழுவது போல் நடிக்க வைத்ததும் பீர்பலே. ஒரு நாள் ராஜா அக்பரும் ராணியும் யமுனை நதிக்கரையில் நடந்து சென்றார்கள். கரையருகில் உட்கார்ந்து ராணி தண்ணீரில் கையை விட்டு விளையாடிக் கொண்டிருந்தார். அரசே, இந்த நீர் மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. ஒரு சில நொடிகள் கூட யாராலும் இதில் இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. பிறகு அரசவையில் அரசர் அக்பர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். நதியில் கழுத்தளவு நீரில் ஒருவர் இரவு முழுவதும் இருந்தால் அவருக்கு நான் 1000 பொற்காசுகளை வழங்குகிறேன். ஆனால் அவரை கதகதப்பாக வைக்க எதுவும் தரப்பட மாட்டாது. அந்த அறிவிப்பை கேட்ட ஒரு வயதானவர் அரண்மனைக்கு வந்தார். அவருக்கு வயதாகிவிட்டதால் வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அவருடைய கடைசி காலத்தை கழிக்க இதுதான் நல்ல வழி என்று அவர் கருதினார். அவர் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள அரண்மனைக்கு வந்தார். இவரை நதி நீரில் நிற்க வைத்து கவனியுங்கள். அந்த முதியவர் நதியில் இருந்த குளிர்ந்த நீருக்குள் இறங்கி நிற்க ஆரம்பித்தார். இந்த குளிர் ரொம்ப உரைய வைக்குது. நான் என்னோட மனச ரொம்ப திடமா வச்சுக்கணும். இரவு நேரம் மிக குளிராக இருந்ததால் தண்ணீரும் மிக குளிர்ச்சியாக இருந்தது. நேரமும் மெல்ல கடந்து கொண்டே இருந்தது. அந்த வயதானவர்
அரசரிடமிருந்து தனக்கு கிடைக்கப் போகும் பணத்தையே எண்ணிக்கொண்டிருந்தார். கடைசியாக சூரியனும் உதித்தது. முதியவரை அரசவைக்கு காவலர்கள் கொண்டு சென்றனர். அற்புதம் பெரியவரே, இதோ உங்கள் பரிசு. இவர் எப்படி இரவை கழித்தார் என்று கூறுங்கள் காவலர்களே. அரசே, இவர் இரவு முழுவதும் அரண்மனையில் இருந்த விளக்கையை பார்த்துக் கொண்டிருந்தார். அங்கே தன்னை புத்திசாலி என காட்டிக்கொள்ள நினைத்த ஒரு சபையாள், இதோ பார், நீ ஏமாற்றி விட்டாய். நீ அரண்மனை விளக்கை வைத்து நீ உன்னை கதகதப்பாக வைத்துக் கொண்டாய். அரசே, இவனுக்கு பரிசை தராதீர்கள். அதுபோலவே அரசர் அக்பரும் அவருக்கு பரிசை தர மறுத்து அனுப்பிவிட்டார். அடுத்த நாள் பீர்பல் அரசவைக்கு வரவே இல்லை. உடனே அரசர் அக்பரும் சபையோர்களும் அவரை பார்க்க அவர் வீட்டிற்கே சென்றனர். இன்று அரசவைக்கு நீ ஏன் வரவில்லை பீர்பல்? அரசே, நான் கிச்சடி செய்து கொண்டிருந்தேன். அதை செய்வதற்கு ஒரு நாள் ஆகுமா என்ன? அரசே, அதுதான் விந்தையாக உள்ளது. அது வேகாமல் அப்படியே இருக்கிறது. அப்படியா கூறுகிறாய்? அவர்கள் சமையலறைக்கு சென்று பார்த்தபோது பானை நெருப்புக்கு 7 அடி தூரத்தில் மேலே கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. நீ என்ன முட்டாளா பீர்பல்? இந்த அளவு உயரத்தில் பானையை வைத்து நெருப்பை மூட்டினால் பானை எப்படி சூடாகும்? அதற்கு பீர்பல் ஒன்றும் தெரியாதவர் போல், பேரரசே, 1000 அடி தள்ளி இருக்கும் அரண்மனை விளக்கிலிருந்து ஒரு வயோதிகருக்கு கதகதப்பு கிடைக்கிறது என்றால் 7 அடியில் உள்ள அந்த பானைக்கு இந்த சூடு கிடைக்காதா என்ன? அந்த வயோதிகருக்கு அநியாயம் இழைத்து விட்டதை அக்பர் உணர்ந்தார். உடனே அந்த வயோதிகரை அரசவைக்கு வர சொன்னார். வாக்களித்தது போலவே அவருக்கு அந்த பரிசையும் அளித்தார். வெகு காலத்திற்கு முன் ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு மரத்தில் சிந்துகா என்னும் ஒரு அழகிய பறவை வசித்தது. அவன் ஒரு விசேஷமான பறவை. அவனது உடலில் இருந்து வெளியேறும் எச்சம் நிலத்தில் பட்டதும் தங்கமாகும். ஒரு நாள் ஒரு வேடன் சிந்துகா வசித்த மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க உட்கார்ந்தான். அங்கு நிலத்தில் கிடந்த தங்க எச்சத்தை கண்டு ஆச்சரியப்பட்டான். உடனே அவனுக்கு சிந்துகாவின் எச்சம்தான் பூமியில் பட்டு கட்டித்தங்கமாக மாறி உள்ளது என்று தெரிந்தது. நேரத்தை வீணாக்காமல் அந்த பறவையை வேடன் தன் கூட்டில் பிடித்தான். அவன் வீட்டிற்கு திரும்புகையில் அந்த பறவை தன் கையில் இருப்பது அபாயம் என்று தோன்றியது. விலை உயர்ந்த அந்த பறவையை என்னிடம் வைத்துக் கொண்டால் அது தெரியும் போது இந்நாட்டு மன்னன் எனக்கு தண்டனை கொடுப்பார் என்று உறுதியாக நம்பினான். அடுத்த நாள் வேடன் அரசனிடம் சென்று அந்த பறவையை பரிசாக அளித்தான். அரசனிடம் அந்த பறவையின் விசேஷமான குணத்தையும் விவரித்தான். வேடனின் செயலால் மனம் மகிழ்ந்த அரசர் அவனுக்கு கை நிறைய பரிசளித்தார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த மந்திரி அரசனை பார்த்து, ராஜாவே, ஒரு முட்டாள் வேடனின் வார்த்தைகளை நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? நம் நாட்டில் இப்படி ஒரு பறவை தங்க எச்சமிடுவதை இதுவரை யாருமே பார்த்ததில்லை என்று சொன்னார். அரசனுக்கு தான் முட்டாளாக்கப்பட்டோம் என்று தோன்றியதால் உடனே அந்த பறவையை திறந்துவிட உத்தரவிட்டார். பறவையின் கூண்டு திறந்தவுடனே சிந்துகா பறந்து சென்று ஒரு கதவின் மீது உட்கார்ந்து எச்சமிட்டது. அங்கிருந்த எல்லோரும் அதிசயிக்கும் விதம் கீழே விழுந்த எச்சம் உடனே தங்கமாக மாறியது. சிந்துகா அங்கிருந்து பறந்து செல்கையில், என்னை ஒரு வேடன் பிடிக்கும் விதம் கவனக்குறைவாக இருந்தது என் முட்டாள்தனம். என்னை அரசனுக்கு கொடுத்த வேடனும் ஒரு முட்டாள். என்னை வெளியே பறந்து செல்ல விட்ட அரசனும் மந்திரிகளும் எல்லோரும் முட்டாள்கள் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டது. சில நேரங்களில் பெரிய புத்திசாலியும் முட்டாளாகின்றான்.